மூத்த ஊழியக்காரங்க, அதாவது இப்ப இருக்கிற இந்த யங்கர் ஜெனரேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஊழியக்காரங்க, அது மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஊழியக்காரங்க சொன்ன சில காரியங்களை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அது வேதத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு காரியம். நீங்க இந்த தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க, நியாயம் தீர்க்காதே. இந்த நியாயம் தீர்க்காதே அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்னன்னா ஜனங்களை வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை என்னன்னா கைய வைக்கல. அந்த வசனத்தை புதிய ஏற்பாடுல செட் ஆகுமான்னு சொல்லி பார்த்தா செட் ஆகாது. ஏன்னா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிப்பை அடைந்தவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். எபேசியர் 1:13 சொல்லப்பட்டது போல, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசினாலும் பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்தும். அது தெளிவா என்னன்னா யோவான்ல நம்ம வாசிக்கிறோம்.